ஐசர் எக்ஸாம் எழுதினேன், மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ போட்டாங்க. ஆனால் ரிசல்ட் இது வரைக்கும் வரலையே, என்ன சார் பண்ணணும், எப்படி தான் சார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரைட்டா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு, ஜேஇ, தென் வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டு, தென் ஐசரு, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ், தென் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ்ஸு, டிஎன் மெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ்ஸு, அதில் எப்படி சாய்ஸ் லாக் பண்ணுறது, அதே போல் கியூட் எக்ஸாம்ஸ் வந்ததுன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்குறது, தென் சாய்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, தென் ஐசரில் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி நாங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரியான உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் அகாடமியோட பெய்டு சர்வீஸ் எடுத்துங்க. ஐசரில் நான் கவுன்சிலிங் வந்து போடணும் சார், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது தெரியலனா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி ஆர்ஜிஆர் அகாடமியோட பெய்ட் சர்வீஸ் நீங்கள் எடுத்துங்க. ரைட், நம்ம இப்போ என்ன பார்க்கலான்னா, ஐசரோட நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ரிசல்ட்டு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு வந்து ஐசர் admission.in அந்த வெப்சைட்டில் போனோன்னா ரிசல்ட் காட்டுதா அப்படின்னா ரிசல்ட் காட்டலை. பட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னா, ஏற்கனவே இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க, பட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் +2 படித்து முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய மார்க்ஸை வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. ரைட்டா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மார்க்ஸை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. கிளாஸ் 12 மார்க்ஸ் என்ட்ரி அண்ட் செலக்டிவ் டாக்குமெண்ட் அப்லோடு எக்ஸ்டெண்டட் டெட்லைன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு போச்சு, பட் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா, window for class 12 marks entry if applicable and selective document upload if applicable in application form எப்பத்துல இருந்து 10ஆம் தேதி ஜூன் 1ல இருந்து ஜூன் 23rd. அப்பனா இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு. இன்னும் அப்ப ரிசல்ட் வந்து இந்த வாரத்துல வராது, ஏன்னா செகண்ட் வீக்ல ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஐசருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க கொடுத்த டீட்டெயில பார்த்தோம் அப்படின்னா 4th வீக் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செய்து கொஞ்சம் பதட்டப்படாம எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐசரோட வெப்சைட்டில் போய் நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெய்ட் சர்வீஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இங்கே இதை கிளிக் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வருது, இந்த டேட்டு தான் காட்டுது. டேட் கார்டு பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது கொடுத்துருக்காங்களா. இதில் அப்ளிகேஷன் போர்ட்டல் இதெல்லாம் வருதா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிளிக் இயர் இங்கே போய் நம்ம திருப்பி என்ன பண்ணோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் பழைய ப்ராசஸ். ரைட்டா, இதில் என்ன கொடுத்துருக்கு, அட்மிஷன் வெப்சைட்டு, அப்லோட் டாக்குமெண்ட்டு, இந்த இமேஜ் அப்லோடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி போகலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட்னா நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணோம், போய் உள்ளே போய் நம்ம அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் போயிட்டு இங்கே என்ன பண்ணோம், யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு உள்ளே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ அந்த 12th மார்க் அப்லோட் பண்ணாங்களே அந்த காலம் காட்டும், நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா, அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹோம் பேஜில் நம்மளுக்கு வரும் இன்ஃபர்மேஷனு, நம்ம என்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நம்ம ரெகுலர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு, செகண்ட் வீக்லேயே ரிசல்ட் வரணும்னு. அதனால் அவங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐசர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.